நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான உலக அரசியல் மேட்டர் இப்போ செம சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும் அப்புறம் அங்க இருக்கிற தாலிபானுடைய அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. அதாவது நவம்பர் 6ஆம் தேதி டர்க்கியோட தலைநகரான இஸ்தான்புல்ல வந்து இவங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதுக்கு முன்னாடியே தாலிபான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுவும் வந்து இந்த முறை துப்பாக்கிலாம் கிடையாது. ஒரு மேப்பை வச்சு இந்த பஞ்சாயத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வாங்க இதை பத்தின ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போவோம். ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாய் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற கூடிய ஒரு மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் ஆப்கானிஸ்தான், அதாவது ஒரு பெரிய ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங் அவங்க சொல்றாங்க. அந்த மேப்ல பாகிஸ்தானோட ஒரு பகுதியான கைபர் பக்தான்குவா மற்றும் அந்த பக்கம் இருக்கிற பக்ஷுன் ஏரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியா வந்து அவங்க காட்டிருக்காங்க. இந்த மேப் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தாலிபானோட உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் ஹக்கானி பேசும்போது அவர் பேசுறது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டான எச்சரிக்கையை அவரு கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் தேவையில்லாத குழப்பத்தை வந்து பண்ணா நாங்க யாருக்கும் எதிரா எந்த எல்லையும் வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அந்த வாக்குறுதியை நாங்க வந்து மீற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்க நாட்டுல எந்த ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்டா தீவிரவாதிகளோ அல்லது வந்து நாங்களோ செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்ததா சொல்றாங்க. அதை மீறிடுவோம், ஃபர்தரா பாகிஸ்தான் கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் சொல்லிருக்காங்க. பாகிஸ்தான் தன்னோட சுயநலத்துக்காக அடுத்த நாட்டோட எல்லைக்குள்ள வர்றதை வந்து நிறுத்தல அப்படின்னா அவங்களுக்கு நாங்க கொடுக்க போற பதிலடி அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி நாடுன்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்க கிட்ட மிகப்பெரிய டெக்னாலஜியோ மற்ற விஷயங்களோ இல்லைனாலும் கண்டினியூஸா போராடுவாங்க. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து உணர்ந்தாங்க. ஒரு காலத்துல USSR இருக்கும்போது ரஷ்யா பிடிச்சி வச்சிருந்தப்போ அவங்களால ஆப்கானிஸ்தானை தக்க வச்சுக்கவே முடியல, பயங்கர குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த இடத்துல. அதே தான் அமெரிக்காவுக்கும் நடந்தது. ஒரு வழியா அமெரிக்கா காலி பண்ணின்னு போயிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த முறை வந்து அவரு பாகிஸ்தானுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றதை வந்து நீங்க உண்மையிலே உங்களால முடியுமா, இல்ல எங்களை அடக்கிறதுக்கோ இல்ல மற்றபடி எங்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கோ உங்களால முடியுமா இல்லையான்றதை நீங்க வல்லரசு நாடான அமெரிக்கா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த எல்லையை பிரிக்கிற டூரான் லைன் தான் வந்து நம்ம அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்டரவே பார்க்கப்படுது. இங்கதான் வந்து சண்டை வந்து கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டு காலமா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்போ ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கோடை பிரிச்சு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் பிரிச்சாங்களோ அன்னையில இருந்தே வந்து இது சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் இந்த எல்லையை வந்து அங்கீகரிக்கல, பாகிஸ்தான் மட்டும் இதுதான் நம்மளோட எல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த பழைய சண்டை பாத்தீங்கன்னா இந்த மேப் மூலமா புதுசா கிளம்பிருக்கு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டு நாடும் வந்து சமாதானம் பேச போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய சண்டையா வந்துட்டு இது வந்து நிக்குது அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதனால இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை எப்படி போகும், அங்கேயும் வந்து சண்டை தான் நடக்குமா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட மேப்பை மாத்தி ஒரு பிக்சரை கொடுத்தது வந்து பாகிஸ்தான்ல மிகப்பெரிய போசி பொருளாக ஆயிருக்கு. அவங்க வந்து கொதிச்சு எழுந்திருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷை கிண்டி விட்டு நம்மளுடைய 7 மாநிலங்களுடைய பகுதிகளை வந்து பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய மேப்ல சேர்த்து ஒரு மேப்பை வந்து பரிசு கொடுத்தாங்க. சோ அதே வேலையை தான் இப்ப ஆப்கானிஸ்தான் பண்ணிருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். எப்படி உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமோ அதே மாதிரி இந்த முறை உங்களுக்கு வந்தது ரத்தம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து காமிக்கா மறைமுகமா நம்ம இதை பார்க்கணும். ஓகே, இதுக்கடையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆட்டம் பாம்பை வந்து வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பொருளையை வந்து கிளப்பி விட்டாரு. அது என்னன்றத பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவர் எதுக்காக அமெரிக்கா மறுபடியும் அணு ஆயுத பரிசோதனை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நியாயத்தை பேசினார். ஏன்னா அணுகுண்டு வெடிக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உலக நாடுகளோட எதிர்ப்பு இருக்கும். முதல்ல வந்துருவாங்க யூரோப்பியன் யூனியன்ஸும் அமெரிக்கன்ஸும். வேற எந்த நாடுனா வந்து அணுகுண்டு வெடிக்குதுன்னா ஈரான் மேல ஏன் இன்னும் பிரச்சனை பண்றாங்க? அமெரிக்கா அவங்களுடைய B2 பாம்பர்ஸ் எடுத்துன்னு போய் ஈரான் மேல வந்துட்டு பாம்பு போட்டாங்க, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பாம்பு போட்டாங்க, இஸ்ரேல் தாக்குது. இது எல்லாமே எதுக்குன்னா எந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த விஷயங்களை செய்யறாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவே திரும்பவும் அந்த நியூக்ளியர் டெஸ்ட் 1960 அப்புறம் மீண்டும் நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரீசனை வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வேறு சில நாடுகள் வந்துட்டு இதை வந்து இழுத்து விட்டுட்டாங்க, எங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்றாரு. அதாவது எங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா, சீனா இது போன்ற நாடுகள் வந்து அணுகுண்டு வந்து பரிசோதனை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம
பாகிஸ்தானும் அணு ஆயுத பரிசோதனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்றாரு. இது வந்து ஒரு மறைமுக பரிசோதனையா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து யூகம் வருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பூமிக்கு அடியில பரிசோதனை வந்து செய்யறாங்க, அதனால வெளியில யாருக்கும் என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. லேசான ஒரு வைப்ரேஷன் மட்டும் தான் உணர முடியுது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அமெரிக்கா செஞ்ச வர்த்தக பேச்சுவார்த்தை, அதாவது ட்ரேட் நெகோசியேஷன் மூலம் தான் அணு ஆயுத போர் நடக்காம வந்து நாங்க தவிர்த்தோம். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து அடுத்த லெவல் நியூக்ளியர் வாரா போகாம இருக்கிறதுக்கு நான் தான் வந்து நெகோசியேட் பண்ணேன்னு சொல்லி திரும்பவும் அவருடைய கருத்தை வந்து இதே நேரத்தில் வச்சுட்டாரு. திரும்ப நம்ம அவர் வச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த நிமிஷமே இந்திய கவர்மெண்ட் அவருக்கு பதில் கொடுத்துருவோம், என்ன ஃபேக்டோ அதை சொல்லிடும். ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா, வெளிப்படையாவே வந்து இந்த மாதிரி அவங்க அணுகுண்டு வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்திய பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலை தர விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னதான் வந்து நம்ம கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருந்தாலும் நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷன் எல்லாம் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. பட் பாகிஸ்தான் மறைமுகமா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா அது உண்மையா இருந்ததுன்னா ஒரு நமக்கு ஒரு அலாம் பெல் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான், வடகொரியா, ரஷ்யா, சீனா போன நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா அணுகுண்டுல வந்துட்டு சோதிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இப்ப பாகிஸ்தான் மேல என்ன மாதிரியான இண்டிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியல. ஆனா ட்ரம்ப் சொல்லும்போது என்னதான் பாகிஸ்தான் அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அவர் நினைச்சாலும் அவர் எந்த நாடுகளோட லிஸ்ட்ல வச்சிருக்காருன்னா ஒரு அரகண்ட் நாடுகள்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ற நாடுகள், அதாவது நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் வந்து அரகண்ட் நாடுன்னு சொல்லி வெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த நாட்டோட லிஸ்ட் தான் பாகிஸ்தானையும் இவர் வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மறைமுகமா வந்து அணுகுண்டு ஆயுதம் வந்து பரிசோதனை புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போ வரைக்கும் தெரியல. இந்தியாவோட பதிலடி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் இப்படி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சும்மா விஷயமா பார்க்க முடியாது. இந்தியா தன்னோட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடத்துற மிகப்பெரிய போர் பயிற்சி வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 10 நாள் அது நடக்க போகுது. அது இன்னமும் ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்கு. எக்ஸசைஸ் திரிசூல் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த எக்ஸசைஸ் திரிசூலை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை, அப்புறம் வந்து நம்மளோட சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான எல்லா துறைகளிலும் வந்து இணைச்சு மிகப்பெரிய ஒரு கம்பைன்டு எக்ஸசைஸ் தான் வந்து இது நடக்குது. இது எல்லாமே முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட பார்டர் மையம் கொண்டு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது மெயின் எக்ஸசைஸ் எப்படின்னா ஒரு ஸ்விஃப்டான ஆக்ஷன் பண்ணி எப்படி நம்மளோட பிஓக்கவை அல்லது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையோ பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து தயார் நிலத்தில் நம்ம கொண்டு போக முடியும் நம்மளோட ஆர்மி அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான். மேலும் நம்மளுடைய சொந்த தளவாடங்கள், அதாவது இண்டிஜினியஸ் எக்யூப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு சோதனை செஞ்சு பார்க்கறது தான் இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கடல் பகுதியில் சண்டை நடக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நேவி வந்து கொடுத்துருக்கு. இந்த பயிற்சி நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான மெசேஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எப்படி வேணாலும் பண்ணிட்டு போங்க, நீ அணுகுண்டு வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, அதே தான் நாங்களும் வச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து நாங்கள் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க திரும்பவும் எங்க மேல தாக்குதலோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணாலோ கண்டிப்பா உங்க மேல டைரக்டாவே நாங்கள் தாக்குதல் நடத்தி உங்களை இடத்தெல்லாம் கைப்பற்றுவோம் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆபரேஷன் திரிசூல் மூலமா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன மாதிரியான அணுகுண்டு வேணாலும் சோதனை பண்ணிக்கிட்டோம், அதோட பவர்ஃபுல்லான அணுகுண்டு எல்லாமே இந்தியா கிட்ட இருக்கு. என்ன நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் எல்லா கேப்பபிலிட்டியும் நம்ம கிட்ட இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முந்தினத்தை கூட நம்ம ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அது முழுக்க முழுக்க நம்ம நேவியோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்காக தான். ஸோ நம்மளோட டெக்னாலஜிகளாகவும் நம்ம சுப்பீரியர் தான், எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்மளோட சுப்பீரியர் தான், இன்னும் நம்மளோட மாடர்னைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரம்ப் சொல்ற மாதிரி என்னதான் அவங்க ஒரு அணுகுண்டு வெடிச்சிருந்தாலும் அது இந்தியா கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்றது ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க பார்த்துட்டாங்க. அணுகுண்டு வச்சிருக்கோம், அவங்க தலைமையில போய் நம்ம குண்டை போட்டு வந்தோன்றது தான் உண்மையாக பார்க்கப்படுது இங்கே. ஓகே நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எப்படி பாகிஸ்தானோட ஏரியாவை தன்னுடைய 7 மேப்பா வந்து மாற்றினாங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுடைய கவர்மெண்ட் மேப் அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. எப்படி பங்களாதேஷ் அவங்க கிண்டி விட்டு வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு வைக்குது. எல்லாமே கர்மா தான், அவங்க என்ன பண்ணாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். அண்ட் ட்ரம்ப்புக்கு சொன்ன இந்த அணுகுண்டு தகவல் எல்லாமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய கிடையாது. உண்மையாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையும் கிடையாதுன்றது தான் முக்கியமான விஷயம் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.